ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு லாட்டன் ஃபெஸ்டிவலோட கதை தான் பார்க்க போறோம். ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல லாட்டன் ஃபெஸ்டிவல் டைம் வந்துடுச்சா. எல்லா மக்களும் சேர்ந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லா கொண்டாடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்படி இருக்கும்போது இந்த கிட்ஸ்களுக்கும், அதாவது குழந்தைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சாம். அப்ப லூலுங்கிற பேர்டும் ஜாய்ங்கிற அண்ணாவும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு இது ரொம்ப புதுசா இருந்துச்சா. என்னடா அது, என்ன லாட்டன் ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வளர்க்குற லூலு பேர்ட் கிட்ட கேட்டானா. அதை எல்லாம் விளக்கமா சொல்லிச்சான். அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து லாட்டன் லைட்ஸ் எல்லாம் அவங்களே ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஊரை ஃபுல்லா கிராண்டா ரெடி பண்ணி எல்லார் வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து பாட்லெக் மாதிரி சாப்பிடுவாங்க அப்படின்னு அந்த பேர்டு சொல்லிச்சான். ஆனா அந்த கிட்ஸுக்கு ஒரு கேம் இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லார் கையிலயும் லாட்டன் லைட்ஸ் எடுத்துட்டு அவங்க எல்லாம் காட்டுக்குள்ள போயிடணும். போயிட்டு மார்னிங் திரும்பி வருவாங்க. இதுதான் அந்த கேம். ஆனா இதுல ஒரு அக்கா இருக்கா, மேகான்னு சொல்லிட்டு. அவளுக்கு இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த மந்திர காட்டுக்குள்ள விடுவாங்களாம். போய் அங்க உள்ள மிருகங்கள் எல்லாரும் பார்த்து ஜாலியா இருந்துட்டு வருவாளாம். அவன் அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கல. அந்த மிருகங்களோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இயற்கையோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேகா அக்காவும் அந்த விளையாட்டுக்கு கலந்துப்பாளாம். ஆனா இப்ப புதுசா இருக்கா இல்லையா ஜாய் அண்ணா, அவனுக்கு ரொம்ப பயமா. ஏன்னா அந்த ஊரை பத்தியும் தெரியாது, அந்த விளையாட்டை பத்தியும் தெரியாது. சரி, ஓகே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு கூட அந்த லூலு பேர்டையும் கூட்டிட்டு அவன் அந்த மந்திர காட்டுக்குள்ள போனானா. அந்த மந்திர காட்டுக்குள்ள போகும்போது நிறைய ஜீனி, அப்புறம் நிறைய ஃபயர் பட்டர்ஃபிளைஸ் எல்லாமே அந்த மந்திர காடே அவனுக்கு ரொம்ப பிரமிப்பாவும் அழகாவும் இருந்துச்சான். அதையும் கடந்து போகும்போது அவன் அழகான மான்குட்டி எல்லாம் இருக்கிறத பார்த்தானா. அதுக்கு நடுவுல ஒரு ரிவர் இருந்துச்சா. அந்த ரிவர் எப்படி கிராஸ் பண்ணுதுங்க, நம்ம எப்படி பண்ணணும், வேற ஏதாவது மிருகம் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஜாய் என்ன பயந்துட்டே இருந்தானா. அதுக்கப்புறம் போனா திடீர்னு ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சான். அது மந்திரக்காடு இல்லையா, இரவ காலையிலயாவும் காலைய இரவாவும் மாத்தி மாத்தி காமிக்குமா. அங்க பார்த்தா ஒரு அழகான பூ, ரொம்ப பெரிய பூ மாதிரி இருந்துச்சா. ஆனா அந்த எந்த பூவையும் நம்ம அங்க எடுக்க கூடாது, ஏன்னா அது எல்லாமே ஒரு மாயாஜாலமான உலகம். சரின்னு சொல்லிட்டு இந்த ஜாய் அண்ணா அந்த ப்ளூ பேர்ட் சொல்ற வழியிலேயே அவனும் வந்துகிட்டே இருந்தானா. அப்படியே அந்த ப்ளூ பேர்டும் லாட்டன் லைட்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருந்துச்சா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் காட்டுக்குள்ள, அந்த குழந்தைங்க எல்லாம் காட்டுக்குள்ள இருக்கும் போது வெளியில என்ன பண்ணாங்க, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க லாட்டன் லைட்ஸ் எல்லாம் ஏத்தி ரிவர்ல போட்ல பாதி தூரம் வரையும் வந்து லாண்டன் லைட்ஸை பறக்க விடுவாங்க. அப்படி விட்டோன்னு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான இடம் இருக்கும். அந்த இடத்துல ஆடி பாடி சந்தோஷமா கொண்டாடி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திப்பாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சா. அப்போ இவங்களும் அந்த லாட்டன் லைட்ஸை வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா பாதி டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அந்த காட்டுல உள்ள குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சோன்னு இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆடி பாடி கொண்டாடியாச்சா, அந்த குழந்தைங்க எல்லாம் காட்டுக்குள்ள தேடி போய்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக? ஒரு அமைதியும் அந்த காட்டோட தனியா நம்ம லைஃபை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அது தெரியறது அந்த இரவோட கதை. சரின்னு அந்த குழந்தைங்க அங்க பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க முன்னோர்களுக்கான தேவையான பொருட்கள் அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு வச்சு அவங்களுக்கு படைச்சு சாமி கும்பிடுவாங்க. இதுதான் அந்த திருவிழாவோட நோக்கமே. இறந்து போனவங்களுக்காக இந்த திருவிழா. அவங்க அவங்களோட சோல் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுதான் அவங்களோட எண்ணம், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றதுனால. அப்படி போகும்போது இந்த வில்லேஜஸ் எல்லாம் ஒண்ணு கூடி இருந்தாங்களா. அப்ப அந்த இவங்களெல்லாம் லாட்டன் லைட்ஸ் விட்டோன்னு அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோயிங்கா பிரைட்டா அப்படி தெரிஞ்சிச்சா. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க கொடுத்தது அவங்க முன்னோர்கள் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க, இவங்களையும் பிளஸ் பண்றாங்க அப்படின்னு இவங்களும் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஓகே, நம்மளுக்கு நல்ல பசி கிடைச்சிருச்சு அப்படின்னு. இப்ப உள்ள போனாங்கல்ல காட்டுக்குள்ள பசங்க, அதுல ஜாய் அண்ணாவும் சரி, அங்க மேகா அக்கா இருந்தால
அவளும் சரி. அவங்க 2 பேருமே ஜாய்க்கு என்னன்னே தெரியாது, நேஹாக்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த இயற்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாங்கிறதுக்காக அங்க அழகா உட்கார்ந்து இவங்க கொடுத்த லேண்டன் லைட்ஸ் எல்லாம் வெளியில ஸ்கைல பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஊரே. அதுக்கப்புறம் பண்டிகை எல்லாம் முடிஞ்சாச்சு, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அந்த ஊரே மேல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப க்ளோயிங்கா கிளிட்டரிங்கா ஃபுல் ஆஃப் லேட்டர் லைட்ஸ் அவ்வளோ அழகா இருந்துச்சா. இந்த பண்டிகை எல்லாம் முடிஞ்சாலும் மற்ற கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களும் லேட்டர் லைட்ஸை விட்டுட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துட்டு இருந்தாங்களாம். அது வரும்போது ஒரு போட்ல அவங்க எல்லா கிட்ஸும் ஏறி உட்காந்துட்டு ஜாலியா டிரைவ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்களாம். இவங்க என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்க, அமைதியை கத்துக்கிட்டாங்க, இயற்கையை மாசுபடுத்தாம வச்சுக்கணுங்கிறத கத்துக்கிட்டாங்க, அனிமல்ஸோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், அவங்களுக்கு நம்ம எந்த துரோகமும் இழைக்க கூடாது அப்படிங்கறதையும் கத்துக்கிட்டாங்க. தனியா இருந்தா லைஃபை எப்படியெல்லாம் லீட் பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்ம தனியா அதை எப்படி போராடணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த காட்டுக்குள்ள போய் கத்துக்கிட்டாங்க இல்லையா. இதெல்லாம் கத்துக்கிட்டனாலதான் இவங்க ரொம்ப தெளிவான ஆட்களா ஆவாங்க அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. ஓகே குட்டீஸ், இதுல இருந்து நம்மளும் என்ன புரிஞ்சுக்கணும், நம்மளும் தனியா இருந்தா எப்படி என்னனாலும் ஆனாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி அதை ஃபைட் பண்ணி கண்டிப்பா ஓவர் கம் பண்ணணும். ஓகே ஓகே குட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.